சி ஜோசப் விஜய் எனும் நான் மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே. சி ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர். இவருக்கு முன்னாடி ஒரு 7 பேர் மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல போகிறேன். அவங்க 7 பேரோட பேர் நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் கிட்டத்தட்ட 4 வருஷம் தமிழ்நாட்டை சிஎம்மாக இருந்திருக்காரு. அப்புறம் பிஎஸ் குமாரசாமி ராஜா அவர் 3 வருஷம். சி ராஜகோபாலாச்சாரி கிட்டத்தட்ட 4 வருஷமாக சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. 3 பேருமே பாதியில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4ஆவதாக வந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அவர் 9 வருஷம் தமிழ்நாட்டை சிஎம்மாக ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. 5ஆவதாக இருக்கிறவர் தான் எம் பக்தவச்சலம். அவர் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு. 6ஆவது வந்தவர் தான் சிஎன் அண்ணாதுரை. அவரும் கிட்டத்தட்ட 1967லேருந்து 1969 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காலமானதுக்கப்புறம் அவருடைய கட்சியையும் அவருடைய பொறுப்புகளையும் மு கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டார். அவரும் கிட்டத்தட்ட 1969லேருந்து 1976 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அம்மா, திருப்பியும் ஜெயலலிதா, கலைஞர். அதுக்கப்புறம் தான் இப்போது சி ஜோசப் விஜய் என்னும் நான் நம்ம தளபதி இருக்கிறார். 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்படுது. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. தப்பி தவறி சொன்னதை ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு சொல்லியே அடுத்த 5 வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஓட்டுக்கு கேட்பாங்க. பட் இவர் செய்கிறத சொல்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு. ஹீஸ் எ கிரேட் பீப்புள் சாய்ஸ், எ கிரேட் பர்சன். இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்னைக்கு 15/6 இன்னைக்கு எலைட் சோல்ஜர் 34th ராஷ்ட்ரிய ரைஃபிளில் இருக்கிற ஒரு வீரர் 2024 டிசம்பர் 19 ரொம்ப ஹைலி ரிஸ்கான ஆப்ரேஷன் டெரரிஸ்ட் அட்டாக்கில் அவருடைய முகத்தில் குண்டு பாஞ்சி அவருடைய முகத்தில் செதஞ்சு போச்சு. தன் நாட்டுக்காக தன்னுடைய உயிரியை அர்ப்பணித்து போராடின அவருக்காக கீர்த்தி சக்ரா விருது கொடுத்தாங்க. அதை ஆதரிக்கிற விதமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர் 48 லட்ச ரூபா செக்கையும் மற்றும் அவரை அவருடைய ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு கௌரவிச்சு அவருடைய குழந்தைய சிஎம் சேரில் தான் மடியில் உட்கார வச்சு கௌரவிச்சு அனுப்பியிருக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை அவர் செஞ்சதுக்கு எல்லா ரீதியும் பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வராங்க. இவர் கண்டிப்பாக அதை செஞ்சுருக்கணும். நார்மலாக சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக செய்யணும். அதை தான் இவர் செஞ்சுருக்கிறாரு. அவருடைய கடமையை அவர் தவறாமல் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு விஜய்க்கு வாழ்த்துக்கள். இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். ஒரு இடமே வரமாட்டாங்க. அவர் எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் சார். என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜய். அவருக்கு ஜனங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. மக்கள் விஜய் மேல ரொம்ப மரியாதையும் நம்பிக்கையும் ரொம்ப பாசமும் வச்சிருக்காங்க. ஸ்டாலின் சார் உங்களுக்கு அது பொறுக்கல. அதாவது பொறாமையில் இந்த மேடையில் ஏறி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மேடை பேச்சாளராக நீங்கள் சினிமாவில் வந்திருந்தீங்கன்னா எப்படியோ முன்னேறி இருப்பீங்க போல். தெப்பி தவறி அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? மேடையில் ஏறி பேச மட்டும்தான் நீங்கள்லாம் பிரயோஜனப்படுறீங்க. மக்களுக்கு, அதாவது நீங்கள் மேடையில் ஏறி பேசுகிற நேரத்துக்கு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிச்சுருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தீமையும்
கெட்டதையும் நான் எல்லா நன்மையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே போட்டுக்கிட்டிங்கன்னா அதையெல்லாம் பார்த்து வெறுத்து தானே தளபதி வராரு அரசியலுக்கு. ஏன்பா நாளைக்கு நாங்களே எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாரையுமே அரசியலுக்கு அனுப்பி வச்சிடுவோம்ப்பா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா. சிஎம் தளபதி விஜயோடைய ஃபோட்டோ இல்லாத வீடே கிடையாதுங்க இப்போ தமிழ்நாட்டில். நார்த் கொரியால இருக்க கொடூரமான சட்டங்கள் நம்பர் 1 ரொம்பவே கொடூரமானது. நம்பர் 3, நார்த் கொரியால உங்க வீடு தீப்பிடிச்சிட்டா நீங்க தப்பிச்சு வெளியே வாரீங்களோ இல்லையோ உங்க வீட்டுல இருக்க அந்த நாட்டோட தலைவர்களோட போட்டோவை காப்பாத்திரணும். ஒருவேளை நீங்க சர்வதிகார நாடு, அந்த நாட்டில் இருக்க எல்லாரும் தாத்தா அப்பா பையன் அவங்க ஃபோட்டோ வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கணுமா. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் விஜய் என் ஃபோட்டோ வச்சுக்கோங்கன்னு சட்டமும் போடலை, சொல்லவும் இல்லை. இங்கே இருக்கிற சிலருடைய விஜய் ஆதரிக்கிற எல்லார் வீட்லேயும் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. இவர் சிஎம் ஆன உடனே எடுத்து மாட்டிடுறாங்க. அவர் நடிக்கும் போது கூட அவர் ஃபோட்டோ எடுத்து மாட்டினாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சம்பவம்னா, ஆக்சுவல் சம்பவம் எங்கள் அப்பா விஜய் ஃபோட்டோவை கொண்டு வந்து சாரி தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜயோடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் மாட்டினார். மாட்டிட்டு அது அழகு பார்த்தாரு பாருங்க, அதுதான் அங்கே ஹைலைட்டு. இப்பதான் கேள்விப்பட்டேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அசம்பிளியில் விஜய் அண்ணா முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி பேஜை குத்திட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. ஏன் சார், அவர் வாயை திறக்காமல் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. சரி வாயை திறந்தால் உங்களுடைய, அவர் மட்டும் வாயை திறந்தாருன்னா உங்களுடைய கதைலாம் 2ஆக கிழிஞ்சிடும். அதை கூட விடுங்க உதய், நீங்கள் அசம்பிளியில் வாயை திறந்து கூட்டுவாய் விட்ட மாதிரி விஜயும் கூட்டுவாய் விடணும்னு நினைக்கிறீங்களா? வாயை திறங்க சிஎம் பேட்ஜு. நீங்கள் வாயை திறந்தா என்ன நடக்கணும் ஊருக்கே தெரியுமே. வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். பயங்கரமாக பேசிட்டாருங்க தளபதி. இதுக்கு முன்னாடி வாயத்தரங்க சிஎம்னு பேஜெல்லாம் குத்திக்கிட்டு சீனை போட்ட உதயநிதி ஸ்டாலின் வெளியே போயிட்டாரு. வெளிநடப்பு பேச பேச அதிருது. தளபதி பேசும்போது அவங்க மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ அது வேகுது, வெந்து சாவுறானுங்க. பேசுனீங்களே அதான் இவ்வளோ பேசிட்டாரு. இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது. குட்டி ஸ்டோரி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சட்டசபையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு பாருங்க, ஐயோ அது அல்டிமேட்டுக்கெல்லாம் அல்டிமேட். அதை கேட்க உதயநிதி தான் இல்லை வெளிநடப்பு பண்ணிட்டாரு. அதாவது ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு, அது நான் என் வாயில சொல்றத தளபதியுடைய ரியாக்ஷனோட கேளுங்க, வேற லெவல்ல இருக்கும். ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒன்றும் இல்லை தம்பி, உங்க அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். என்னடா இன்னும் தோற்று போனவரை பற்றி பேசலையே? அது ஒன்றும் இல்லைங்க, கொளத்தூரில் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் தோற்று போனார் இல்லையா, தோற்று வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார்ல, அவரை பற்றி சொல்கிறாரு. எங்கடா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு தேடுறேன், காணல அப்படின்னு. ஆனால் இதை கேட்க உதயநிதி தான் இல்லை, வெளியே போயிட்டார், வெளிநடப்பு செஞ்சுட்டார். பேசு நீங்கள் பேசுகிறாரு, கேட்கறதுக்கு நீங்கள் தான் இல்லை. அடப்பாங்களா. டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றா இப்போ கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். சட்டசபையில் டிஎம்கே டாஸ்மார்க்கில் செஞ்ச ஊழலை பற்றி பேசும்போது அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் செம்ம கோமாயிறாரு தளபதி. சொல்லிவிட்டு அப்படியே வெளிநடப்பு செய்கிறாங்க டிஎம்கே ஆட்கள். ஏண்டா நீங்கள் அவரை பேச சொன்னீங்க? பேசிக்கிட்டே இருக்கிறவர் வேறு லெவலில் பேசுகிற தளபதி. டாஸ்மார்க் ஊழலை பற்றி பேசுகிறாரு, நீங்களே கேளுங்க. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லேயும் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதின்ற பேரில் அடித்த கொள்ளைய ஒன்றா
கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே அது வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் பேச விடாம குறுக்குல ஏய் ஓய் அப்படின்னு எதுவுமோ கத்திக்கிட்டு கதறானுங்க. அதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த கருப்பை ஒருத்தர் என்னடா பேசுற அப்படின்லாம் கையை காமிச்சலாம் கத்துறாரு, கதறாங்க. அதாவது அவங்க போட்ட வேஷம் வந்து அம்பலம் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்தே அம்பலம் ஆகிட்டு தான் இருக்கு. என்ன இப்போ அவர் வெளியே சொல்லிட்டார். அவரு 48 நாள் ஆச்சு, அப்பெல்லாம் பேசவே இல்லை. நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கீ கொடுத்துட்டு வெறும் 45 நிமிஷம் தான் பேசினாரு. அதுக்கே அதுவும் 20 நிமிஷத்துக்குள்ளேயே வெளிநடப்பு. வெளியே போயிட்டாங்கயா, பூஜை பார்க்கணுவே. ஐயோ எனக்கே சொல்ல முடியாத பேர் ஆனந்தம்.